ஹலோ ஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டைம் டிராவல்னாலே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேவை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கலப்படியோ. சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. என்ன விட வயசுல சின்ன பசங்களுக்குலாம் நான் பயந்துட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். என்னோட லைஃபே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ட்ரெயின் நேரம் நின்னுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுதாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி அவனோட பாஸ்ட் லைஃப்க்கு ஸ்கூல் படிக்கிற டைமிங்க்கு போயிடலாம். அவன் லைஃப்ல அவனுக்கு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஹீனட்டா அவளை அந்த பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு மீட் பண்றான். ஏன்னா பிரசன்ட்ல அவனோட லவர் ஹீனட்டா இறந்து போயிருப்பா. அவளை திரும்ப பார்த்ததுல நம்ம ஹீரோ கண் கலங்குறான். அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவளோட தம்பி நவுட்டோ கிட்ட 2017 ஜூலை 1ஆம் தேதி நீயும் உன்னோட சிஸ்டரும் இறந்து போயிருவீங்க. நீ தான் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு பிரசன்ட்க்கு வந்திருக்கான். நவுட்டோ இப்ப உயிரோட தான் இருக்கான். ஆனா ஹீனட்டா இறந்து போயிட்டா. நவுட்டோ இப்ப ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கான். அந்த டோக்கியோ மாஞ்சிக்கு அங்க பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். டாக்கேமிச்சி, நான் உன்னோட பவரை பத்தி நல்லாவே ஸ்டடி பண்ணிட்டேன். உனக்கு இருக்கிற பவர் டைம் டிராவலிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோவை 2 நாளா தூங்க விடாம இதோ அதை படி. அதுக்கப்புறமா அந்த பேராகிராஃப் அதை நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த டோக்கியோ மாஞ்சிக்கு எங்க பத்தி ஃபுல்லா ஒரு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்க விடுதான். விட்டா என்ன படிக்க வச்சே சாவடிச்சிருவான் பொடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபெஸ்டிவலுக்கு போக இருந்த ஹீனா அந்த டோக்கியோ மாஞ்சிக்கு அங்க நடந்த சண்டையில ஒரு ட்ரக் மோதி இறந்து போயிட்டா. டோக்கியோ மாஞ்சிக்கு எங்களா ஸ்பையான அனுப்பி வச்சிருந்த ஆள் தான் இப்ப இறந்து போயிருக்காரு. அவரை தான் நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லவோ அவர் இறந்து கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு வாமிட்டே வருது. டோக்கியோ மாஞ்சிக்கு எங்களை இவனை ஸ்பையா அனுப்பி வச்சிருந்தோம். அவங்க கண்டுபிடிச்சதும் இவனோட கண்ணை நோண்டி எடுத்து கொடூரமா கொன்னுட்டாங்க. அவரோட மேட்ரை ஒரு வீடியோ வேற கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல. அது போக அந்த டோக்கியோ மாஞ்சி கேங் ஷார்ட்டா டோமான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அவ்வளவு ஈஸியில நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி டவுட்டா சொல்லவும் ஹீனட்டாவை நான் காப்பாத்துறதுக்கும் இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கறான். இன்னொரு டைம் டிராவல் தான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம சொல்லவோ, நீ இப்போ உயிரோட தான் இருக்க, அதை வச்சு நான் டைம் டிராவல் தான் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னால மட்டும் கரெக்டா என்னோட சிஸ்டர் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போற அன்னைக்கு இறந்து போகிற டேட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா என்னோட சிஸ்டர் ரொம்ப ஈஸியா காப்பாத்திடலாம். ஆனா நம்மளால அது முடியாது. என்னோட சிஸ்டர் இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்னால தான் இறந்து போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர் தான். அதோட லீடு வாஞ்சிரோ சானோ, டேட்டா கீசகி. இந்த 2 பேர் தான். இல்ல சானோவோ கீசகியோ மீட் பண்ணலைன்னா டோக்கியோ மாஞ்சி கேங் அப்படிங்கிற ஒண்ணே உருவாயிருக்க சான்ஸ் இல்ல. அப்படின்னா என்னோட சிஸ்டரும் இறந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லி லவுட்டோ சொல்றான். அப்படின்னா நான் என்னோட மிடில் ஸ்கூல் லைஃப்க்கு போய் அந்த 2 பேரையும் மீட் பண்ண விடாம தடுக்கணும். ஆனா நான் எப்படி டைம் டிராவல் பண்றது? அது எதார்ச்சமா தான் நடந்தது. என்னோட கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்லவும், என்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ திரும்ப பிரசன்ட்க்கு வந்த அப்படின்னு சொன்ன. நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்க்கு போனப்போ என்ன அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுனால நான் தான் உன்னோட ட்ரிகரா மேபி இருக்கலாம். நீ மட்டும் எப்படியாச்சும் இத பண்ணிட்டு பாஸ்ட்ல அத மாத்திட்ட அப்படின்னா நம்மளால ஹீனாவ காப்பாத்த முடியும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். நான் எப்படியாச்சும் ஹீனாவ காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாரியே நம்ம ஹீரோ இப்போ டைம் டிராவல் பண்ணிருதான். ஆமா. நான் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கேன்? இங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நான் எதுக்காகடா சண்டை போடணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டயத்த பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவ பஞ்ச் பண்ணவோ, நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதான். என்னடா ஒரு பஞ்ச்க்கே மயங்கி விழுந்துட்டா? உன்ன வச்சு நாங்க எவ்வளவு பெட் கட்டி லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ வந்து ஒருத்தன் திட்டுறான். அப்ப அந்த கியோமிசாங்கிறவன் ஃபைட் கிளப்க்கு மட்டும் ஆளுங்க வர்றத நிறுத்திட்டாங்கன்னா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓ ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இவன் ஒரு ஃபைட் கிளப் வச்சு அதுல பெட்டிங் கட்டி சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவ பட்டு அடிக்கிறாங்க. ஓ ஆமா நான் மறந்தே போயிட்டேன். இப்ப நான் இவங்களுக்கு அடிமையா இருக்கேன். இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவ அடிச்சு போட்டு அவனுக்கு கிளம்பிதானுங்க. எப்படியாச்சும் நான் ஹீனாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு, அதுக்கு நான் முதல்ல அவங்க லீடர மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிட்டு, சார் நான் உங்க லீடர் சானாவையும் கீசகியவும் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டாக்கெமிச்சி கேட்கவும், கியமிசா திடீர்னு செம டென்ஷன் ஆயிட்டு என்னோட பேட் எடுங்கடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவ பேட்ட வச்சு இறக்கமே இல்லாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் கேட்கிற மாதிரி இவன் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவன் விட்டா அவனை கொன்றப்பறா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிக்கிறாங்க. ஹேய் எந்திர்றா, இன்னொரு தடவை அந்த சானோங்கிற பேரை மட்டும் என் முன்னாடி யூஸ் பண்ண உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவங்க லீடரை நான் மீட் பண்ணாம என்னால ஹீனாவை காப்பாற்ற முடியாது. ஆனா அவங்க லீடரை பத்தி பேசினாலே இவன் என்ன கொண்டுவேன்னு சொல்றான். என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே ஓடுறான். என்னால ஃபியூச்சரை மாத்த முடியாது. நான் முதல்ல இருந்தே ஒரு கோலை தான். எனக்கு சயின்ஸ் சான்ஸ் கிடைச்சா மட்டும் என்னால அதுல என்னத்தை மாத்த முடியும். இவனுங்களுக்கு பயந்து தான் நான் இந்த டோக்கியோல இருந்தே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் தேவையில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லன்னு சொல்லி ஓடி போயிட்டேன். நான் திரும்பவும் என்னோட வீட்டுக்கே போயிருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஓ ஆமா நவுட்டோ கிட்ட
ஹேண்ட் ஷேக் பண்ணா திரும்ப ஃபியூச்சருக்கு போயிடலாம். என்னால கண்டிப்பா எதையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், உன்னால தான் ஹீனாவை காப்பாத்த முடியும் அப்படின்னு நருட்டோ சொன்னது ஞாபகம் வருது. பார்த்தா ஹீனா அந்த இடத்துக்கு வரவும், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என் வீட்டுக்கு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கவும், ஓ ஆமால சாரிப்பா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு என்ன ரொம்பவும் மோசமா அடிபட்டிருக்கு, திரும்பவும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் பையனா பிறந்திருந்தோம்னா நல்லா இருக்கும். அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் போட்டு உன்னை காப்பாத்திருப்பேன். எப்பவும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானும் உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஹீனா அப்படின்னு அவ சொல்லவும், ஹீரோயின் வெக்கப்படுறா. நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு டாகேமிச்சி. இருந்தாலும் கூட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதை நீ மனசுல வச்சுக்கோ. ஏன்னா நீ ஒரு ஆளுமூஞ்சி அப்படின்னு அவ சொல்லவும், ஹே அன்னைக்கு ஒரு நாள் அது வேற ஒரு ரீசனுக்காக அழுது அதை நீ மறந்துருன்னு சொல்லவும், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்படியே இவங்க ஜாலியா சிரிச்சு பேசி லைஃப் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவ கிட்ட பேசினதுல நம்ம ஹீரோ ரொம்பவும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறா. ஹீனாவுமே நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் லவ் வச்சிருக்கா. 12 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டுல ஏன் நாங்க பார்த்தே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவ லைஃப்ல என்ன வேணா மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொன்னது ஞாபகம் வருது. ஆனா நீ இறந்து போவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ அலறா. இப்ப அவனோட ஸ்கோடு போகவும் பார்த்தா தியாகமிச்சி நேத்து ஃபைட்ல அவன்கிட்ட போய் அப்படி நீ தோத்து போனா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து கேட்கறா. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு கியோமிசா இப்பெல்லாம் டெய்லியும் அந்த ஃபைட் கிளப்ல ஒரு ஃபைட் மேட்ச் வைக்கிறான். இன்னைக்குள்ள ஃபைட்டர் டாக்கியா அப்படின்னு சொல்லவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கு. டாக்கியாவா அவன் சாகர அளவுக்கு அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். டாக்கியாவால சண்டை போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவனுக்கு பதிலா நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம சொல்ற பேச்ச அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹே டாகமிச்சி நேத்து நடந்த மேட்ச்க்கு இன்னைக்கு நான் உனக்கு பதில் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்கியா சொல்றான். உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. நம்ம கேங்கால முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இப்ப ஜாலியா சிரிச்சுட்டே பேசிட்டு போறாங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஹே டாகமிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்குள்ள அந்த ஃபைட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டாக்கியாக்கும் அந்த இன்னொருத்தனுக்கும் ஃபைட் நடக்குது. டாக்கியாக்கு சண்டை போடுறதே தெரியாது. ஹே ஓமால தான் பெட் கட்டி இருக்கோம் நல்லா சண்டை போடணும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டாக்கியாவையும் இன்னொருத்தனையும் சீரப் பண்றாங்க. டாக்கியாக்கு சண்டை போடுறதே தெரியாது. ஆனாலும் அவனுக்கு வேற வழி இல்ல. இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். இப்ப கியோமிசா ஃபைட் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவா. அங்க ஃபைட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹே நீ ஒரு செகண்ட் இயர் தானடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போகலையா? நம்ம புதுசா ஏதாச்சும் பண்ண வேணாமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கியோமிசா கேட்கவும், இத நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால பின் வாங்க முடியாது. என்னால முடிஞ்சத பண்றேன். அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுட்டு, எப்பவும் ஸ்லேவ்ஸா இருக்கிறவங்க மட்டும் ஏன் சண்டை போடணும்? கிங்கோ ஸ்லேவோ ஒரு நாள் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவனுக்கு என்ன மூட கலந்து போச்சா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. என்ன சொல்ற கியோமிசா? நீயும் நானும் மோதி பாத்தரலாமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் அவன் கூட சண்டை போட ரெடி ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.